ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேவிஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து ஒரு கிட்ஸு ஸ்நாக் தாங்க பார்க்க போகிறோம். சப்பாத்தி ரோலு. அது வந்து செய்யறதுக்கு என்னென்னா, 2 பெரிய வெங்காயம், வடசட்டி வந்து அடுப்பில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. நான் வந்து 2 பெரிய வெங்காயத்துக்கு ஒரு தக்காளி தாங்க எடுத்தேன். ஒரு தக்காளியும் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. தக்காளியும் வெங்காயமும் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடும் தக்காளியும் வெங்காயமும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மசாலா பொடி, அந்த மிளகாய் பொடி இருக்குது இல்லைங்களா, அது வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நான் வந்து குட்டீஸுங்களுக்குங்கிறதுக்காக கொஞ்சமாக தாங்க போட்டேன். ஒரு 1/4 ஸ்பூன் தான் போட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நான் ஆட் பண்ணலைங்க. ஏன்னா அந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் நான் அது கூட ஆட் பண்ணல. வெறும் உப்பு காரம் மட்டும்தான் போட்டிருக்கேங்க. அப்புறம் பன்னீரும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி பன்னீர், கொத்தமல்லி தழை 2ம் போட்டு நல்லா வதக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் பன்னீர் வந்து கொஞ்சம் வேகணும் இல்லைங்களா, அதுக்காக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டேங்க சிம்மில் வச்சு. அது பன்னீர் நல்ல சாஃப்டாக வெந்துருச்சு. அதுக்கப்புறம் சப்பாத்தி போட்டு எடுத்துகிட்டு அந்த பன்னீர் உள்ள அந்த ஸ்டஃபிங் ஃபுல்லாக உள்ளே வச்சு ரோல் பண்ணிட்டேங்க. ரோல் பண்ணதுக்கப்புறம் பட்டர் கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டேன். ஏன்னா அது வந்து கொஞ்சம் சப்பாத்தி கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சுன்னா மத்தியானம் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறதுன்ட்டு அதை ரோல் பண்ணி அது மேலே வந்து சால்டட் பட்டர் வந்து போட்டு கொடுத்தேங்க. அந்த கிட்ஸ் ஸ்நாக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு.